இன்னைக்கு நம்ம ஷட்ன்ற ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள தனியா ஒரு வீடு இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயினும் அவங்களுடைய 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றானா வீட்டுல இருந்து வெளியே போறா. அங்க ஆப்பிள் மரங்கள்லாம் நிறைய இருக்கு. கீழெல்லாம் நிறைய ஆப்பிள்கள்லாம் இறஞ்சு கிடக்குது. அதுல இருந்து சில ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. அதை அம்மா கிட்டேயும் கொடுக்குறா. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ஏமா இந்த மாதிரி வெளியே தனியா போற, அது மட்டும் இல்லாம தினமும் இந்த மாதிரி ஆப்பிள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, அது எல்லாமே வேஸ்டா போகுது, அதனால இனிமே கொண்டு வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா ஹீரோயினுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டும் சரியான ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களுக்காக அந்த கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டையும் விட்டுட்டு தனியா தன்னோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க அம்மா வீடு ரொம்ப பழசா இருக்கிறதுனால இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இங்க இருந்தா பிழைக்கிறதுக்கும் வழி இல்ல. அதனால இவங்க சிட்டிக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க அந்த வீட்டை சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அந்த வீட்ல இருந்து சிட்டிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கார்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்ல ஒரு பேண்ட்ரி இருக்கும். அந்த ரூம்குள்ள இருக்கிற தேவையான பொருட்கள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போறாங்க. இந்த ரூமோட டோர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இந்த ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கும். அதுக்கப்புறமா வெளியே இருந்து மட்டும்தான் இந்த ரூமோட டோரை திறக்க முடியும். அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை மூடாதபடி தடுப்புக்கு ஒரு மரக்கட்டையை வச்சுட்டு உள்ள போறாங்க. அங்க உள்ள இருக்க பொருளையே எடுத்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஃபுல்லாவே மூடிடுது. அவ்வளவுதான், இப்போ ஹீரோயின் உள்ளவே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போன் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. பார்த்தா அவங்க போன்ல பேலன்ஸும் இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. அம்மா செல்லம், அம்மானால இந்த கதவை திறக்க முடியல, நீ வெளியே இருந்து கொஞ்சம் ஓபன் பண்றியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் சரிமா ஓகே நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு திறக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால திறக்க முடியல. அம்மா என்னால திறக்க முடியலாமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் இல்லம்மா உன்னால கண்டிப்பா முடியும், நீ கதவை தர அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்றா, அவளால திறக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே இங்க இருக்க ஸ்க்ரூ எல்லாம் கழட்ட பார்க்கலாம், அதுக்கப்புறமா வாது இந்த கதவை திறக்க முடியுதான்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்றாங்க, மா நீ போயிட்டு என்ன பண்றனா வெளியே அம்மா டூல் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுல ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணு அம்மா சொன்னதை கேட்டுட்டு வெளியே போய் பாக்குறா. அதே மாதிரி டூல் பாக்ஸ்ல இருந்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறா. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்க்ரூ எல்லாம் கழட்ட பாக்குறாங்க. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோயினா யாருமா உள்ள வரதுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி அப்பா தாமா வந்திருக்காரு, கூடவே ஒரு அங்கிளையும் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு என்னன்னா ஹஸ்பண்டை விட்டு வந்ததுனால அவர்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி வேற வழியே இல்ல, அதனால ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவனும் என்ன பண்றான்னா அந்த கதவை திறந்து விட்டுடுறான். இப்போ ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. சரி ஓகேன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கூடவே ஒரு ஆள் வந்திருப்பான். அவனை பார்த்தாலே ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் சின்ன பசங்களெல்லாம் அபியூஸ் பண்றவனா இருப்பான். அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் மாட்டிருப்பான் போல. அதனால ஹீரோயினுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. எதுக்காக அவனை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றானா நீ என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம், பழையபடி ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் செம்மையா திட்டிடுறாங்க. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்படி இந்த மாதிரி பேசின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறாங்க. இனிமேல அவங்க கூட சேர்ந்துலாம் என்னால வாழ முடியாது, இந்த பழக்கத்தை விட்டுட்டு நீயும் வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவன் செம்மையா டென்ஷன் ஆகி ஹீரோயின் அடிச்சிடுறான். அதுக்கப்புறமா என்ன பண்றானா அவன் சரியான கேவலமானவனா இருப்பான் போல இருக்கு. 2 குழந்தைங்க இருக்குன்னு கூட பார்க்காம ஹீரோயினை பிடிச்சு வலுக்கட்டாயமா அந்த பேண்ட்ரிக்குள்ள உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா செம்மையா தட்டுறாங்க. ப்ளீஸ் கதவை திறந்து விடு, குழந்தைங்க வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்றானா சரியான சைக்கோவா இருப்பான் போல. கட்டைங்கள் எல்லாம் எடுத்து அந்த கதவு மேல வச்சு ஆணி அடிச்சு விட்டுடுறான். ஹீரோயின் அந்த கதவை தட்டும் போது அந்த ஆணி ஹீரோயினோட கையிலேயே குத்திடுது. அதுக்கப்புறமா ரத்தமும் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றானா அவன் கிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதான் அந்த டோருக்கு அடியில வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஆசை காமிக்கிறான். இதை நீ கண்டிப்பா எடுத்துக்கணும், நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ வெளியே எந்த சத்தமும் கேட்கல. அதனால ஹீரோயினுக்கு என்னன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பொண்ணு வர அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க எங்கம்மா அப்பா வெளியே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா அப்பாவும் கூட வந்த அங்கிளும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா செல்லம் நீ முதல்ல போயிட்டு மெயின் டோர் லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு இன்னொரு குட்டி பையன் இருப்பான்ல அவன் மேல இருக்க ரூம்ல தான் இருப்பான். அதனால அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா மா நீ மேல இருக்க ரூம்லயே இரு, தம்பி கூடவே இரு, வெளியே வராத, கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி பொண்ணு அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு சமத்தா மேல போய் லாக் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட போனை தேடுறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட
சண்டை போடும்போது அவங்களோட போன் அங்கேயே கீழே விழுந்துட்டு இருக்கும் போல. அதனால அந்த குட்டி பொண்ணு கிட்ட அம்மா என்னோட போனை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த குட்டி பொண்ணு போனை தேடி பார்த்துட்டு அம்மா இங்க போன் இல்லம்மா அப்படின்னு சொல்வா. என்னன்னு பார்த்தா அந்த 2 சைக்கோங்களும் வந்தானுங்களே, ஹீரோனோட போனை எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க போல, அதையும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோனும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மா நீ மேல போய் தம்பி கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இப்ப பாத்ரூம் வருதுமா, நீங்க வெளியே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா மேலதாமா பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்ரூம் போயிடுறா. அதை பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரூம்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆப்பிள் பட்டர்லாம் செஞ்சு டின்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா தான் இருக்கும், கெட்டும் போயிருக்காது. அதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட கொடுப்பாங்க. அம்மா இதை நீயும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த குட்டி பொண்ணு அம்மா பேச்சு கேட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தம்பிக்கும் கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ திரும்பவும் கீழே வந்து அம்மா கிட்ட பேசுவா. இப்போ ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட அம்மா ஏதாவது பெருசா இரும்பு ஏதாவது வெளியே கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் அது என்னன்னு புரியாது. அதனால என்ன பண்ணுவானா பென்சில் கிரேயான்ஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அதை பார்த்து அவங்க அம்மா செம்மையா கோவப்பட்டு கத்துவாங்க. அதை கேட்டதுமே அந்த குழந்தை பாவம் செம்மையா அழ ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மாக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செல்லம் நீ தான் அம்மாக்கு இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணம்மா, நீ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. அந்த குட்டி பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அழுவதை நிறுத்திடுவா. சரிம்மா ஏதாவது ஷார்ப்பா ஏதாவது பொருள் கிடைக்குதா பாரு, அம்மாக்கு எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவானா அம்மா சொன்ன மாதிரியே ஒரு ஷார்ப்பான பொருளை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பா. அதை பார்த்ததும் அவங்க அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். சூப்பர்மா இது போதும், அம்மா இதை வச்சு எப்படியாவது வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட சமாதானப்படுத்தி பேசுறாங்க. சரி ஓகே இப்ப நீ மேல போய் கதவை சாத்திக்கிட்டு தம்பி கூடவே இரு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் மேல போயிடுறா. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷார்ப்பான பொருளை வச்சு தரையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உடைச்சாவது வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தரையை தோண்டிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ உள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு சைக்கோ வந்திருப்பான்ல, அவன் தான் வந்திருப்பான். ஹீரோயின் கிட்டயும் பேச்சு கொடுப்பான். என்ன நீ இவ்வளவு நல்லவளா மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா எங்க உன்னோட பொண்ணு மேலதானே இருக்கா, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்வான். ஹீரோயினுக்கும் அதை கேட்டதுமே செம்மையா பயமாயிடும். ஏன்னா இவன் ஒரு சைக்கோ, அது மட்டும் இல்லாம இவன் குழந்தைங்களெல்லாம் அபியூஸ் பண்றவனாச்சு. அதனால ஹீரோயின் செம்மையா பயப்படுவாங்க. அதனால இவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏற்கனவே இவங்களோட ஹஸ்பண்ட் அந்த ட்ரக்கை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சைக்கோவை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் ட்ரக் இருக்கு, வா இங்க நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் அந்த ட்ரக்குக்கு ஆசைப்பட்டு மேல போகாம கீழே வந்துடுறான். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீ கதவை திறந்து விடு, அப்பதான் அந்த ட்ரக் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனும் சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கு, என்னால இந்த கதவெல்லாம் திறக்க முடியாது, நான் கையை கீழே நீட்டுறேன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்வான். ஓகே கையை கதவு கீழே நீட்டு இந்த ட்ரக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஷார்ப்பான பொருள் இருக்கும்ல, அதை கையில வச்சு செம்மையா அடி அடி நடிச்சிருவாங்க. தரையோட சேர்த்து அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், அவனால வலியே தாங்க முடியாம கத்துவான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு கிட்டேட போக நினைச்ச மாமனை உன்னை சாவு அடிச்சிருவானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்டா உனக்கு தண்டனை, இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனா செம்மையா வழியில கத்துறான். என்னை விட்டுடி, நான் போயிடுறேன் இங்க இருந்து, என்னை விட்டுன்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா ஹீரோயின் எதுக்குமே அசர மாட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்டும் ஆகுது. அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா பயந்து போய் கீழே இறங்கி வரா. உடனே அந்த சைக்கோ விடுவானா அந்த குழந்தைய கழுத்தை நெரிக்க பாக்குறான். மரியாதையா அவன் கையில குத்தி இருக்க அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து விடு, அப்பதான் உன் குழந்தைய விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயினுக்கா இப்ப என்ன பண்றதுனே தெரியல, குழந்தை வேற அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பேண்ட்ரிக்குள்ள பழைய ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் இருக்கும், அதை எடுத்து அவன் கை மேல ஊத்தி விட்டு அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், அவன் வலியால துடிப்பான் பாருங்க. வலி தாங்க முடியாம குழந்தையும் விட்டுடுறான். ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நீ முதல்ல போயிட்டு மேல போய் கதவு சாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் பயந்து போய் மேல ஓடிடுறா. இவனா கை எரிய வலியால துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த நெருப்பெல்லாம் ஃபுல்லா பரவறதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு துணி எடுத்து அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பேண்ட்ரிக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது கிடைக்குமா அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி எடுத்து பார்த்தா அவங்க அம்மாவோட டைரி போல இருக்கு. அதுக்குள்ள இவங்க ஆப்பிள் பட்டர்லாம் செய்வாங்கல்ல, அதனோட ரெசிபி பத்தின டீடைல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த குறிப்பெல்லாம் எழுதி ஃபார் ஜெசிகான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஜெசிகான்றது வேற யாரும் இல்ல, இவங்களோட பேரு தான். இவங்க அம்மா தான் அந்த டைரியில அந்த ஆப்பிள் பட்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டைரியில ஒவ்வொரு பேஜா திருப்பி பார்ப்பாங்க. ஒவ்வொரு பேஜ்லயும் அவங்க அம்மா பணத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த டைரி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தன்னோட இறந்து போன அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க.
இப்போ திடீர்னு பார்த்தா மேல ரூஃப்ல இருந்து தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அது ரொம்ப பழைய காலத்து வீடு இல்ல, அதனால அந்த ரூஃப் எல்லாம் மக்கி போயிருக்கும். கையாலே பிச்சிடலாம் போல இருக்கு. ஹீரோயினுக்கா இப்போ 2 கையிலயும் அடிபட்டிருக்கனால அது அவங்களால பிக்கவே முடியல. சரி என்ன பண்ணலான்னு பாக்குறாங்க. இப்போ அந்த சைக்கோ கையில அடிச்சு வச்சிருக்க அந்த ஷார்ப்பான ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா மட்டும்தான் இந்த ரூஃபை பிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மெதுவா போயிட்டு அவன் கையில இருந்து அந்த ஷார்ப்பான பொருளை உருவ பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கையில இருந்து அதை எடுக்கவும் செஞ்சிடுறாங்க. இப்போ அதை வச்சு அந்த ரூஃபை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முழுசா அதை எல்லாத்தையுமே பிச்சுட்டு இப்ப மேலேயும் வந்துடுறாங்க. உடனே குழந்தைங்க இருக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அங்க ரூம் லாக் ஆயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், அந்த கதவை திறக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கிக் விடுவாங்க பாருங்க, கதவு ஓபன் ஆயிடும். ரூம்குள்ள வந்து பார்த்தா ஒரே அலங்கோலமா இருக்கும். ஜன்னல்லாம் ஓபன் ஆயிருக்கும். குழந்தைங்களையும் அங்க காணும். என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைங்க பயத்துல நிறைய துணிகள் எல்லாம் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு உயிரே வரும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு வெளியே தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு இறங்கி வர பார்ப்பாங்க. பார்த்தா அந்த சைக்கோ அங்கதான் படுத்துட்டு இருப்பான். எங்க அவன் எழுந்துருவானோன்னு ஒரு பயம் வேற. எப்படியும் அவனை தாண்டி அந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. பார்த்தா செம்மையா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. சரி காருக்குள்ள ஏறிடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த காரோட கீ இப்போ இவங்க கிட்ட இருக்காது. என்னன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் இப்போ இவங்களோட பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான்ல, அந்த பர்ஸ்ல தான் இவங்களோட கீயும் இருக்கும். சரி ஓகே, செம்மையா மழை பெய்யுது, நம்ம உள்ளவே போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த காருக்குள்ள இருக்க கொஞ்சம் ஃபுட்டையாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அது உள்ள இருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக பார்ப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபுட் எல்லாம் கீழே விழுந்துடுது. செம்மையா மழையும் பெய்ய ஆரம்பிக்கிறனால கையில கிடைக்கிற கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த மாடி ரூம்ல உட்கார வச்சு கையில இருக்க ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களும் குடிப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அதை பார்த்தாது, அம்மா இன்னும் பசிக்குதுமா, வேற ஏதாவது தாங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல, சரி நான் கீழே போயிட்டு அங்க இருக்க சாப்பாடு எடுத்துட்டு வரமான்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து யாரும் இவங்களை பாக்குற மாதிரி இவங்களுக்கு தெரியும். என்னன்னு பார்த்தா அந்த சைக்கோ எழுந்துட்டு இருப்பான் போல இருக்கு. இவங்கெல்லாம் அடிச்சு பிடிச்சு உள்ள வருவாங்க. உள்ள வரத்துக்குள்ள அந்த சைக்கோ என்ன பண்ணுவானா கதவை சாத்திடுறான். இவங்களும் கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் என்ன பண்றானா 2 குழந்தைங்களையும் பிடிச்சிட்டு கத்தியை வச்சு மிரட்டுறான். இப்போ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தப்பிச்சோம், ஆனா திரும்பவும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டே என் குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிடாதடா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்க அம்மா வச்சுட்டு போயிருக்காங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப திடீர்னு பின்னாடி இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறான். கையில ஒரு கண்ணை வச்சுட்டு மிரட்டுறான். என் குழந்தைங்களை நீ எப்படி தொடலாம், மரியாதை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் பயந்து போய் அந்த குழந்தைங்களை விட்டுடுறான். அந்த கத்தியும் கீழே போட்டுடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா அந்த சைக்கோவை சுட்டுடுறான். அவன் அங்கேயே செத்து போயிடுறான். ஹீரோயினும் சரி நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கூட்டிட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுவான்னு பார்த்தா அவன் என்ன பண்றானா அவன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கேட்கறானா, இப்பதான் அவன் கிட்ட நிறைய காசுலாம் இருக்குன்னு சொன்னியே, அதெல்லாம் என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயினுக்கா என்னடா இது, இப்ப இவன் கிட்ட மாட்டிக்கிறோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பணம் என்கிட்ட இல்ல, அந்த பேண்ட்ரிக்குள்ள தான் இருக்கு, நீ வேணா உள்ள போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் உள்ள போய் அந்த காசெல்லாம் எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் ஏற்கனவே ஹீரோயினுக்கு அந்த ட்ரக் கொடுத்துருப்பான்ல, அந்த ஹீரோயின் எடுத்துக்க மாட்டாங்க. அதை இவன் பார்த்துடுவான். ஓ நீ அந்த ட்ரக் எடுத்துக்கலையா, நல்ல வேலையா போச்சு, அது ரொம்ப ஹெவியானது, அதை நீ மட்டும் எடுத்துட்டு இருந்த அப்பவே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேவா, நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன், அதை நம்ம இப்ப எடுத்துக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயினும் அட பாவி இவன் திருந்தவே மாட்டானா, பணத்தையும் கொடுத்துட்டோம் நம்மளையும் விட மாட்டானேன்னு சொல்லி வேற வழி இல்லாம அவன் சொல்றதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும், குழந்தைங்க ரொம்ப பசியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் நான் போயிட்டு கார்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான். உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா செஞ்ச மாதிரியே அந்த ஆப்பிள வச்சு பட்டர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ரெடி பண்ணி பிரெட்டுக்குள்ள வச்சு அதை சாப்பிடுறதுக்காக ஹஸ்பண்ட் கிட்டையும் கொடுக்குறாங்க. அவனும் அதை வாங்கி சாப்பிடுறான். அதுக்கப்புறமா இந்த சைக்கோ என்ன பண்றான்னா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அந்த ட்ரக் இவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக ரொம்பவே வற்புறுத்துறான். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் அதை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் எடுத்துக்க சொல்லி ரொம்பவே கம்பல் பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவன் வெறித்தனமா என்ன பண்றானா அந்த ட்ரக் ஊசி எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போடுறதுக்காக போறான். ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஆப்பிள் பட்டர்ல இவன் ஏற்கனவே ஹெவி டோஸ் இருக்க ட்ரக் கொடுத்துருக்கான்னு சொன்னால அதை கலந்து இவனுக்கே கொடுத்துடுறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவனால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுது. ஹீரோயின் இப்ப செம்ம கோவத்துல பேசுறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்கன்றது கூட தெரியாம மனசாட்சியே இல்லாம என்னை இப்படி ரூம்குள்ள தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு போயிட்டே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இனிமே உன் கூட எல்லாம் வாழவே கூடாது, நீ நல்ல அப்பாவாவும் இல்ல நல்ல கணவனாவும் இல்ல, நீ இருக்கிறதே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவனை மேல இருந்து தள்ளி விட்டுடுறாங்க.
ஏன்னா ஹீரோயினுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பேண்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைங்க வெளியே எவ்வளோ அவதிப்பட்டாங்க. இவன் எப்படி அந்த பேண்ட்ரிக்குள்ளே வச்சு ஹீரோயினை லாக் பண்ணதுனால தான் அந்த சைக்கோவும் திரும்ப வந்திருந்தான். அந்த குழந்தைங்க கூட சாவடிக்க பார்த்துருப்பான். இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் ஹீரோயின் இப்படி ஒரு முடிவையும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் அந்த வீட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க. எப்படின்னு பார்த்தா இப்போதான் அவங்க அம்மா கொடுத்துருந்த அந்த ஆப்பிள் பட்டரோட ரெசிபியோட குறிப்புகள்லாம் இருக்கே, அதை வச்சு தான் ஹீரோயின் ஆப்பிள் பட்டர்லாம் தயாரித்து அதை ஒரு பிஸ்னஸாகவே மாற்றி இப்போ குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.